ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது 3 வகையான வைராக்கியங்கள். இந்த உலகில் 3 வகையான வைராக்கியங்கள் உள்ளதாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது 1 பிரசவ வைராக்கியம், 2 மயான வைராக்கியம், 3ஆவதாக ஞான வைராக்கியம். இந்த 3ஐயும் வரிசையாக பார்த்துவிட்டால் நமக்கு எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக தெரிந்துவிடும். முதலில் நாம் பிரசவ வைராக்கியத்தை பார்க்கலாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. அவர்கள் ஆனந்தமாக வாழ்க்கையில் இணைகிறார்கள். கர்ப்பம் தரிக்கிறார். அந்த பிரசவம் சமயத்தில் அந்த வலி தாங்க முடியாமல் கணவனை திட்டுவாளாம். இவனால் தானே எனக்கு இந்த கதியானது, இனிமேல் அவனை பக்கத்தில் கூட விடமாட்டேன் என்றெல்லாம் மனதில் தோன்றியதையெல்லாம் திட்டுவார்களாம். அப்படி திட்டி அந்த பிரசவம் குழந்தை பிறந்துவிடும். அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த பிஞ்சு முகம் அல்லவா, அழகான முகம், அழகாக கை காலை அசைத்து கண்களை அப்படி பூ போல் மலர்ந்து பார்த்து கொண்டிருக்கும். இதை அந்த பார்த்த தாய்க்கு மன மகிழ்ச்சி ஏற்பட்டு அந்த முதலில் இவனை நாம் பக்கத்தில் விடக்கூடாது என்ற நினைத்த எல்லாமே மறந்துவிடும். இந்த குழந்தையை பார்த்தவுடன் கணவன் பார்க்க வருவார். வந்தவுடன் முதல் கேள்வியே நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்பார். அவ்வளவு வேதனை அடைந்த அந்த மனைவி கணவனை பார்த்து கேட்கும் கேள்வி நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்பார். அப்பொழுது அந்த பிரசவ வைராக்கியம் நிலையானது அல்ல. 2ஆவதாக மயான வைராக்கியம் என்பார்கள். இந்த மயான வைராக்கியம் நமக்கு தெரிந்தவரோ உறவினரோ இறந்திருப்பார்கள். அந்த இறந்த வீட்டிற்கு சென்று இவர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, பெரிய தர்ம பிரபு, இவர் இறந்து விட்டது மிகவும் இழப்பு, இந்த குடும்பத்திற்கே இழப்பு, இந்த நாட்டிற்கே இழப்பு எல்லாம் என்றெல்லாம் வசனம் பேசுவார்கள். சுடுகாட்டிற்கு சென்று அவரை புதைத்தவுடன் அல்லது எரித்தவுடன் யாரிடமும் சொல்லாமல் அவரவர் வீட்டுக்கு ஓடிவிடுவார்கள். மறுமுறை சந்திக்கும் போது கேட்டால், எனக்கு ஒருத்தன் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது, அதனால் சென்று விட்டேன். என் வீட்டில் மனைவி மக்கள் எல்லாம் தனியாக இருந்தார்கள், அதனால் சென்று விட்டேன். என் வீட்டில் அம்மா அப்பா தனியாக இருந்தார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் அல்லவா ஓடிவிட்டேன் என்பார்கள். அப்படி என்றால் மயான வைராக்கியமும் நிலையானது அல்ல. 3ஆவதாக ஞான வைராக்கியம். எடுத்த காரியத்தில் ஸ்திரமாக இருந்து புத்தரை போல், விவேகானந்தரை போல், சுவாமி சிவானந்தரை போல், சுவாமி சிதானந்த மகாராஜ் அவர்களைப் போல் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருந்து அதை செய்ய வேண்டும் என்றால் வேறு எந்த சபலங்களுக்கும் இடம் கொடுக்காமல், வேறு எந்த சிக்கலிலும் போய் சிக்கிக் கொள்ளாமல் தெளிவாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் முன்னேறுவது, ஞானம் அடைய வேண்டும் என்றால் ஞானம் அடைவது, அல்லது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த கண்டுபிடிப்பில் முழுமையாக கவனத்தை செலுத்துவது, வசதி படைத்தவனாக வேண்டும் என பணத்தில் குறியாக இருந்து பணத்தை அதிகப்படியான பணங்களை சேர்ப்பது என எல்லாவற்றிலும் அந்த கவனம் சிதறாமல் இருப்பார்கள். அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு, சபலங்களுக்கு எதற்குமே இடம் கொடுக்க மாட்டார்கள். அதையெல்லாம் ஒரு துட்சமாகவே மதித்து எடுத்த காரியத்தை சிரத்தையாக முடிப்பார்கள். அதற்கு பெயர்தான் ஞான வைராக்கியம். அப்படி நாமும் ஞான வைராக்கியத்தை பெற்றுவிட்டோமேயானால் குடும்பத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, எதை செய்தாலும் கவனம் சிதறாமல் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். அதுவே ஞான வைராக்கியம். ஞான வைராக்கியம் தான் நிலையானது. அதனால் ஞான வைராக்கியத்தை பின்பற்றுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.
ஞானம் பரவட்டும்.